இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்த கேபிட்டல் கூட்ஸ்னு ஒரு கான்செப்ட். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியும்ல, அதாவது கவர்மெண்டோடைய ப்ராஜெக்ட்லாம் இருக்குல்ல, பொது பிரிட்ஜ், ரயில்வே, இந்த மாதிரி பொது பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை செய்யறது வந்து உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரைட்? அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னு இருக்கும், சில டிஎல்எஃப் மாதிரி, சில ஓப்ராய் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஆனால் இந்த ரெண்டு கம்பெனிங்களுக்கும், ரெண்டு செக்டார்களுக்கும் பொதுவாக நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லையா, இந்த செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு, கம்பி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கேபிட்டல் கூட்ஸில் வரும். ஓகே, இதுவுமே ஒரு செக்டார் தான். இல்லை நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன போர்ஷனை நம்ம போர்ட்ஃபோலியோ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். அப்படி ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இந்த அல்ட்ராடெக் இருக்கும், அம்புஜா சிமெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக இன்னைக்கு பார்க்க போகிறது யார்? எஸ், அம்புஜா சிமெண்ட். ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி இன்னைக்கும் போர்ட்டு, சரிங்களா, போர்ட் மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், பல இடங்களில் இவங்களோட ப்ராடக்ட்டை இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், இந்த கம்பெனியுடைய லாஸ்ட் ஆல் டைம் சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், பார்த்துக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 504 ரூபாய் அரௌண்ட் இருக்குது. இதில் லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 82-83% க்ரோத் காட்டியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் இத்தனைக்கும் கீழே இறங்கு, ஓகே, கீழே இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு 82% காட்டியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ரோத் வந்து இவங்க கொடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இத்தனைக்கும் மார்க்கெட் வந்து கீழே குறைஞ்சிருக்கிற சமயத்திலேயே இது இப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. லாஸ்ட் 1 இயர் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க, இதில் கிட்டத்தட்ட 7%. எவ்வளோ கம்பெனி லாஸ்ட் 1 இயராக வந்து லாஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க, அதாவது ஷேர் ப்ரைஸை காட்டுற லாஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த வகையில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7-லேருந்து 8% வந்து க்ரோத்தாக இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதை நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு இன்னைக்கு ரயில்வே எல்லாம் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷனும், ரயில்வே ரோடு போடுறது, பாலம் கட்டுறதுன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு ஓப்பனில் இருக்குதுங்கிறது ஒரு ப்ளஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்களோட கெப்பாசிட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க பை வே ஆஃப் அக்வயரிங் சம் அதர் ஸ்மால் சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுறது மூலமாக இவங்களோட எக்ஸ்பேன்ஷனும் இங்கே நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது உண்மை இல்லையா. அடுத்தது உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இவங்க ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஸ்மூத்தாக இவங்களோட பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இப்போ இவங்களோட சேலஞ்சஸ் அதையும் பார்க்கணும் இல்லையா. அப்போ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், சிமெண்ட் கம்பெனி, அதாவது அல்ட்ராடெக் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இவங்களுக்கு போட்டியாக இருக்கிறதுங்கிறது உண்மை. இது அதானியோடைய குரூப் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அதில் இதெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது. இன்னொன்று, அது பொலிட்டிக்கல் சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே, நமக்கு ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸையும் அந்த டிசிப்ளினையும் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான இடம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அடுத்த சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ், நிலக்கரியோ அல்லது வந்து இவங்களுக்கு பெட்ரோல், டீசல் மாதிரியான விஷயங்கள்லாம் விலை ஏறும்பொழுது இவங்களோட மார்ஜின் வந்து வெகுவாக பாதிக்கப்படும். சரி, ப்ரைஸை ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஏற்ற முடியாது. ஏன்னா போட்டிக்கு கோரமண்டலேருந்து ஆரம்பித்து எல்லா கம்பெனியும் உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சிக்கலும் இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான மார்ஜினில் தான் கொண்டு போக வேண்டியிருக்கும். எஸ், அடுத்தது கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈகோ ஃப்ரெண்ட்லி இருக்கணும், நிறைய வந்து கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறப்ப இவங்களுக்கு அது சார்ந்த டெக்னாலஜியை இன்வைட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அது இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய எல்லா கம்பெனிகளுக்கும் இருக்கும், இவங்களுக்கும் இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். அதை ஒரு பெரிய பாயிண்டாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிங்கன்னா இவங்களோட பி பார்த்தீங்கன்னா 25 அரௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும். இப்போ ப்ரைஸ் பை புக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 225 புக் சைஸ் இருக்கிறதுனால 2.25 தான் ப்ரைஸ் பை புக் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ், புரியுதுங்களா. 5-6ன்னு இல்லாமல் ஒரு 2.25 இருக்கிறது ஒரு ப்ளஸ். ஏன்னா கிட்டத்தட்ட பேங்கிங் செக்டர் தான் இந்த மாதிரிலாம் அமையும். பட் இதுலேயுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ரீட்டைல் செக்மெண்ட் பார்க்கணும். இப்போ பாருங்க, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட்டில் கம்மியாக இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு, ஏன்னா அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்காது. அடுத்தது இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோட்டர்கிட்ட அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது. இதுவும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாலே பெரிய விஷயம், பெரிய இதுவும் கவனிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இதில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்தது எஃப்ஏஎஸ் இங்கே கம்மியாக இருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ். ஆக்சுவலாக எஃப்ஏஎஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா ரிஸ்க், ஏன்னா அந்த ஷேர் எப்போ வேணாலும் கீழே விழுந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். ஆனால் எஃப்ஏஎஸ் கம்மியாக இருக்கும்போது வந்து எக்ஸிட்லாம் அவங்க அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், மார்க்கெட்டு ஒரு 2 நாளாக கீழே இறங்குது, மேலே ஏறுது, கீழே இறங்குது, மேலே ஏறுது, இப்படியே நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நாளாவே நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு கீழே போகிறதுக்கு அது தயங்குது. ஸோ அசிட்டேட்டிங். மார்ச் ஏப்ரல் மேலே மார்க்கெட் எப்பவுமே கீழே போகும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆடிட்டே தான் இருக்குதே தவிர
பெரிய அளவுக்கு கீழே போக மாட்டேங்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் லெவல் மாதிரி தெரியுது இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணலாம், தைரியமாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அக்யூமுலேட் பண்ணுற வேலையை நீங்கள் செய்யணும். இதுதான் உங்கள் வேலை இல்லையா? அதுக்காக பல்காக போய் கொட்டிடாதீங்க. மாதம் மாதம் பீரியாடிக்கலாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது இவங்களோட புக் வேல்யூ கவனிச்சிங்கன்னா 114 ரூபா இருக்குது. 114லேருந்து ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 216 கிட்ட வந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட அசட்டு 2 டைம்ஸ் 4 இயரில் நடந்திருக்கா? இதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இவங்க க்ரோத்தும் சரி அசட்டும் சரி அட்லீஸ்ட் 2 டைம்ஸ்க்கு டபுள் ஆகுது அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 13.9 அந்த ரேஞ்ச் இருக்குது. 14 வச்சுக்கோம். 14லேருந்து உங்களுக்கு அது 18 வரைக்கும் வளர்ந்துருக்கு. இப்போ 18லேருந்து இப்போ எப்படி போக போகுது அப்படிங்கிறது எக்ஸலில் நான் போட்டு காட்டுறேன். அப்போ நம்ம 2025 வந்து 18 ரூபான்னா இதை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கும்போது என்ன வருது உங்களுக்கு? எஸ், 32 ரூபா வருது. ஒருவேளை இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் 32 ரூபாவா தானே நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை கூட குறைய இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்துகிட்டு வந்து இவங்களோட ஹை பி லோ பி என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ 2021, 22, 23 காலங்களில் இவங்களோட ஹை பி லோ பி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 29லேருந்து நல்லா பாருங்க 22, 29 இதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியும். ஸோ இந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ 22லேருந்தே குறைஞ்சது அவ்வளோ இருக்கும் லோன்னு பார்த்தா, ஹைன்னு பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் உங்களுக்கு 2 வருஷம் வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. அப்போ இப்போ கம்மியாக இருக்குது, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இன்னைக்கு கரண்ட் பி என்ன 25 தானே, 25.4 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 22 தான் உங்களோட ஃப்ளோர் லெவல் லாஸ்ட் ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது, அப்போ இப்போ 25ங்கிறது வந்து என்ன கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இது ஃபியூச்சரில் க்ரோ ஆகி நமக்கு அடிக்குவேட்டான சிஏஜிஆர் கொடுக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இல்லையா? அதையும் நம்ம இப்போ போட்டு பார்த்துருவோம். இப்போ 32 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேராக ஒருவேளை இருந்திருந்து சரிங்களா? அப்போ 22ங்கிற லோவஸ்ட் கிரவுண்டை டச் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 690 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்துடும். இது வந்து உங்களுக்கு 7.34% சிஏஜிஆர் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் உங்களுக்கு வரும். ஸோ இது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போதைக்கு பார்க்கும்பொழுது இல்லையா? அடுத்தது பாருங்கள் 25 உங்களுக்கு ஒரு வேளை பிஆர் இருந்துச்சுன்னா 780 ரூபாய்க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் வருது. இது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% கிட்ட உங்களுக்கு க்ரோத் காட்டுது சிஏஜிஆரில். அடுத்தது உங்களுக்கு நான் இபி வந்து 30 வச்சு காட்டுறேன். 30 வைக்கும்போது உங்களுக்கு 15% வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி காலத்துக்கும் போயிருக்கான்னு கேட்டால் எஸ் போயிருக்கு. லோலியே எல்லா காலத்துலையும் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 பிஇ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 19% க்ரோத் இருக்குது. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு இல்லையா? இருந்தாலும் நம்ம 25 வச்சே கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஏன் சொல்கிறேன்னா அதான் நமக்கு சேஃபர் சைடு. அப்படி இந்த 25 தான் ஃபியூச்சர்லேயும் இதே டைமில் இருக்கும் அப்படின்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வாங்கினா உங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்குங்கிறது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பட் இதில் ரேட் கம்மியாக வருமானு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பி 25ஆகவே இருந்தால் கூட உங்களுக்கு 15+ சிஏஜிஆர் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஐடியா கிடைச்சிருக்கும். அம்புஜா சிமெண்ட்ஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை இது இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓவரால் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணணும். இந்த ஒரு லைக்குங்கிற ஒரே ஒரு பட்டனுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? ஃபைன். நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு போர்ட்டல்ஸ் கொடுத்துருக்கேன். போர்ட்டலில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக அந்த போர்ட்ஃபோலியோவை என்ன பண்ணோம், எஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸில் எந்தெந்த செக்டாரில் நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அது என்ன பண்ணால் பிரித்து காட்டும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு வீடியோ வரும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் அருமையான எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.